கொரோனா வைரஸுக்கு அப்புறமா இப்போ உலகம் வேற ஒரு வைரஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த வைரஸ் பேர் தான் ஹண்டா வைரஸ். இந்த வைரஸை பற்றி நீங்கள் நியூஸ் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம அந்த வைரஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, இப்போ என்னெல்லாம் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அஸ்வின். இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹண்டா வைரஸை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பயப்பட வேண்டிய முக்கியமான விஷயமே என்னன்னா, இது மனுஷங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நாம முதல்ல ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கணும். இந்த ஹண்டா வைரஸ்ன்றது புது வைரஸ் கிடையாது. இது ஆல்ரெடி இருந்த வைரஸ் தான். இது ரோடன்ட் அப்படின்ற அனிமல் வகையில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய வைரஸ் தான். ரோடன்ட் அப்படின்னா வேற எந்த அனிமல்ஸும் கிடையாது. யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய அணில், எலி இந்த மாதிரியான விலங்குகள் தான். இந்த வைரஸ் மெயின்லி எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, இந்த விலங்குகளோட யூரின், சலைவா, டிராப்பிங்ஸ், அது மட்டும் இல்லாமல் கண்டாமினேட்டடான ஏர் பார்ட்டிகல்ஸ் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகுது. அது மட்டும் இல்லாம இன்ஃபெக்டடான அனிமலோட இருக்க ஏரியால இருக்க அசுத்தமான காத்தை சுவாசிக்கிறது மூலமா கூட இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இதைத்தான் ஜூனோட்டிக் கேட்டகரி டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஜூனோட்டிக் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அனிமல்ஸ்ல இருந்து மனுஷங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற வைரஸ். எல்லாம் சரி, இப்பயே திடீர்னு உலகமே இந்த வைரஸை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கு. காரணம் இருக்கு. அதுக்கு காரணம் ஒரு க்ரூஸ் ஷிப். அங்கதான் இந்த கதை ஆரம்பிச்சிருக்கு. மே 4ஆம் தேதி அந்த க்ரூஸ் ஷிப் கேப் வேர்ட் சைட் பக்கம் வந்திருக்கு. அந்த ஷிப்ல இருந்த நிறைய பேத்துக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கிறத ரிப்போர்ட் இருக்கு. அதுல ஒருத்தருக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப worst ஆயிடுச்சு. ஏப்ரல் 11ஆம் தேதி அவரு இறந்துட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் சிச்சுவேஷனே சீரியஸ் ஆச்சு. என்னாச்சு அப்படின்னா, இன்னும் சில நாட்கள்ல அவரோட ஒய்ஃபுக்கும் இவருக்கு வந்த சிம்டம்ஸ் மாதிரி வந்து அவங்களும் இறந்து போயிருக்காங்க. இங்கதான் ஸ்டோரியிலே டேர்னிங் பாயிண்ட். அவருக்கு என்ன வைரஸ் அட்டாக் ஆச்சோ அதே வைரஸ் தான் இந்த லேடிக்கும் அட்டாக் ஆயிருக்கு. அதனாலதான் அவங்க இறந்திருக்காங்க. ரோடன்ட் எக்ஸ்போஷர்னால தான் அவருக்கு ஷிப்ல வரும்போது வைரஸ் அட்டாக் ஆகி அவர் வந்து இறந்திருக்காருன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப பார்த்தா அவங்களோட ஒய்ஃபுக்கும் அதே மாதிரி வைரஸ் பரவி இருக்கு. அவங்களும் இறந்திருக்காங்க. ஷிப்பில் ரோடன்ட்டோட எக்ஸ்போஷர்னால அவருக்கு அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆச்சு, ஓகே. பட் ஆனால் இப்போ அவங்க ஒய்ஃபும் இறந்திருக்கிறதா சந்தேகம் வந்திருக்கு. யூஸ்வலாக இந்த வைரஸ் வந்து மிருகங்கள்ல இருந்து மனுஷங்களுக்கு பரவும், ஓகே. பட் ஆனால் இப்போ மனுஷங்கள்ல இருந்து மனுஷனுக்கு பரவுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இப்போ இன்டர்நெட் முழுக்க இந்த கொஸ்டின் தான். இந்த ஹண்டா வைரஸ் மனுஷங்கள்ல இருந்து மனுஷனுக்கு பரவுமா அப்படின்றதான் பெரிய கேள்வியா இருக்கு. இது வரைக்கும் ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிட் கண்டுபிடிக்கல. இது கோவிட் மாதிரி ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் ஆகாது. பட் இருந்தாலும் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வைரஸ்ல 38 வேரியன்ட்ஸ் இருக்கு. இந்த 38 வேரியன்ட்ஸ்ல ஒரு வேரியன்ட்னால மனுஷங்கள்ல இருந்து மனுஷனுக்கு ஸ்ப்ரெட் ஆக வைக்க முடியும். அந்த வேரியண்டோட பேரு அடிஸ் வேரியன்ட்னு சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப ரேரான வேரியன்ட். இதனாலதான் இப்போ WHO ஒரு ஃபுல் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வைரஸ் அந்த க்ரூஸ்ல பெரிய அளவு பரவி இருந்துன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா பெரிய லெவல்ல புரோட்டோகால் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை ஃபியூச்சர்ல இது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அது மறுபடியும் திருப்பி நடக்கும். அதை விட சிவியரா கூட நடக்க சான்ஸ் இருக்கு. ஐசோலேஷன் புரோட்டோகால் கோவிட் டைம்ல வந்த மாதிரி. கோவிட் டைம்ல என்னெல்லாம் நடந்துச்சு ஞாபகம் இருக்குல்ல? மாஸ்க் போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, லாக்டவுன், ஒருத்தவங்க டச் பண்ணிக்க கூடாது. இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் மறுபடியும் வரக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ WHO கான்டாக்ட் ட்ரேசிங் புரோட்டோகால் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஃபெக்டட் பர்சன் கூட யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்க, இந்த க்ரூஸ்ல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குளோபல் லெவலையும் மானிட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ், ஷிப்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸா மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ WHO என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் அண்டர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றபடி அந்த க்ரூஸ் ஷிப்ல லிமிடெட் பீப்புளுக்கு மட்டும் தான் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த க்ரூஸ்ல இருந்தவங்க அர்ஜென்டினா சைட்ல பேர்ட் வாட்சிங்காக போனவங்கன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க ஃபாரஸ்ட்ல சுத்திட்டு இருக்கும்போது தான் இந்த ரோடன்ட்டோட வைரஸ் பரவி இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இதுக்கு நடுவில் ஒரு ஷாக்கிங் அப்டேட் வந்திருக்கு. நெதர்லாந்துல இருந்து சீக்கிரமா கிளம்பின ஒருத்தர் இப்போ சிவியரா அந்த வைரஸ்னால அஃபெக்ட் ஆகி இப்போ ஐசியூல அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். அவரோட ஒய்ஃபை குவாரண்டைன்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த ஷிப்ல டிராவல் பண்ணவங்க எல்லாரும் டிஃப்ரெண்டான கண்ட்ரில இருந்து வந்தவங்க. ஸோ இப்போ எல்லாருமே அவங்க கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. சப்போஸ் இந்த வைரஸ் அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா பெரிய பிரச்சனை தான். இது பத்தாதுன்னு இப்போ சுவிட்சர்லாந்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அவரை ஹாஸ்பிட்டல் வச்சு அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. ஆனா இப்பவும் WHO என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்பவும் பல கண்ட்ரியோட கான்டாக்ட்ல இருக்கோம், நாங்க எல்லாத்திட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கோம். ஸோ வைரஸ் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரியல. இப்போ வரைக்கும் WHO என்ன சொல்றாங்கன்னா, இந்த வைரஸ் இன்னும் நிறைய பேத்துக்கு பரவல, எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றாங்க. இதனால நம்ம அன்னெசரியா நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம வந்து பயந்துட்டு தப்பான விஷயங்களை பரப்ப வேண்டாம். இப்போ நான் போடுற வீடியோட பர்பஸ் கூட அதுதான். நம்ம தேவையில்லாம பயந்துட்டு அன்னெசரியான நியூஸ், உண்மையில்லாத நியூஸை வந்து பரப்பி எல்லாத்தையும் பயப்படுத்த வேண்டாம். வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லைன்றது செகண்டரி. வைரஸ் வராம தடுக்க நம்மளால என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை நம்ம பார்ப்போம். நம்ம சரௌண்டிங்கை கிளீனா வச்சுப்போம். நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க எலிகள், அணில்கள் இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வராத மாதிரி பார்த்துப்போம். ஃபேக் நியூஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் நம்ப வேண்டாம். அஃபிஷியலா என்ன நியூஸ் வருதோ அதை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்போம். கோவிட் டைம்ல கோவிட் வைரஸ்னால இறந்தவங்களோட பயத்தினால இறந்தவங்க தான் ஜாஸ்தி. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் நடந்துட வேண்டாம். அஃபிஷியலாக அப்டேட் வரட்டும். WHO இப்போ ஒன்றுலன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். வைரஸ் வந்தால் பார்ப்போம். வைரஸ் வந்துட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. வராமல் தடுக்க நம்மளால் என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அதை நம்ம எடுப்போம். எல்லாரும் காமா இருங்க, இன்ஃபார்ம்டாக இருங்க, சேஃபாக இருங்க. என்ன நடந்தாலும் ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ்.
இதை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாளைக்கு நான் போகிற வீடியோ உங்களை வந்து சேரும். நாளைக்கு நான் வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.